ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் அரிவாளால் தாக்கியதில் படுகாயமடைந்த வழக்கரின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், தாக்குதலுக்கு உள்ளான அந்த வழக்கறிஞர் தற்போது எப்படி இருக்கிறார்? தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? விக்னேஷ், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏரி தெருவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் கண்ணன். இவர் வழக்கறிஞர் சத்யநாராயணன் என்பவரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோது நீதிமன்ற வளாகத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒசூரை சேர்ந்த குமாஸ்தா வேலை பார்த்து வரும் நீதிமன்றத்தில் வேலை பார்த்து வரும் ஆனந்தன் என்பவர் கையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரிவாளால் கண்ணனை சராமரியாக வெட்டியுள்ளார். இதில் வழக்கறிஞர் கண்ணனுக்கு கழுத்து, தலை, முதுகு உள்ளிட்ட 5 இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த அவர் நீதிமன்ற வாயிலே பகுதியில் கீழே விழுந்து துடிக்கிறார். இதை நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மற்றும் அப்பகுதியினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 இடங்களில் 3 இடங்களில் அவருக்கு மேஜரான அறுவை சிகிச்சை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 2 இடங்களில் மேஜரான அறுவை சிகிச்சை நிறைவு பெற்ற நிலையில் 3வது இடத்தில் தற்போது அறுவை சிகிச்சை நடைபெற்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறி வருகிறார். 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவருடைய நிலைமை தெரிய வரும் என்னன்றது மருத்துவர்கள் தெரிவித்தார். இதற்கிடையில் வழக்கறிஞர் வெட்டிய ஆனந்தன் ஒசூர் குற்றவியல் நீதிமன்றம் 2 நீதிபதி சரணடைந்துள்ளார். இந்த நிலையில் ஏராளமான வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து வழக்கறிஞருக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும், கைத்துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமின்றி உடனடியாக, அதாவது கர்நாடகாவில் வழக்கறிஞருக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவது போல் இந்த தமிழகத்திலும் உடனடியாக வழக்கறிஞருக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த சம்பவம் ஒசூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.